வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் பிளாக் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த கேம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டியூட் தெஃப்ட் வார்ஸ். மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது எடுக்க போகிற கேரக்டர் ஜாக்கு தான். ரிச்சின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இந்த ஜாக்கோட ஃப்ரெண்டு போலங்க. என்ன வேலை பண்ணான்னு தெரில, ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்ருக்காங்க. நம்ம தான் போய் காப்பாற்றணும். அதுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வச்சுக்கூடாது. சரி, இப்போ நம்ம வந்து ஜாக்கு கேரக்டர் எடுத்துகிட்டு போகலாம். இப்போது வீடியோக்குள்ளே டிப் யூ கேன் மேக் மணி பை டூயிங் ஸ்டண்ட்ஸ். நம்ம ஸ்டண்ட் பண்ணால் நமக்கு காசு கிடைக்குமா? அப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வேறு என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். நோட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு வீட்டில் இருக்கான். இப்போது இது என்னங்க, ஏதோ ஃபைலெல்லாம் இருக்குது. கேம் சேவ்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டை டூர் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன ஃப்ரிட்ஜாக திறக்க முடியல, இது என்னதுன்னே தெரில. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் இருக்குங்க. இப்போ இந்த டோரை திறந்து போனால் பெட்ரூமு. ஓ, ஏதோ செட்டப் பண்ணியிருக்கான். என்ன செட்டப்புன்னு தெரில. இது சிசிடிவி கேமராவா, கேமிங் செட்டப்பா, என்ன செட்டப்புன்னு எங்களுக்கு தெரிலங்க. இப்போ நம்ம வெளியே போகலாம். இந்த டோரை திறக்க முடியுதா? திறக்க முடியுது. என்னங்க, வண்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு வண்டி இருக்கு. நம்ம இந்த வண்டியில் ஏறுறோம். இப்போது திருடிட்டு போகிறோம். ஓ, இல்லை பூஸ்டரெல்லாம் இருக்குங்க. பூஸ்டர் கொடுத்தாலும் வேஸ்ட்டு தாங்க. ஐயோ, அட இந்த ஆம்புலன்ஸ் என்னங்க இது இப்படி போகிறாரு. இப்போ நம்ம எங்கே போனோன்னா எனக்கே தெரில. சும்மா இப்போ போய்ட்டு ரவுண்ட் அடிப்போங்க. ஓ, இங்கே செம்மையாக ஒரு கார் இருக்குது. அந்த கார் எடுத்துக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ப்ளே மினி கேம், ஏதோ மினி கேம் இருக்குது. அது விளாட்லாம் போல். என்னங்க பண்ணோம்? டைம் 60 செகண்ட்ஸ். ஓ, இப்படி போடணுமா? நான்லாம் போட்டால் அர்த்தில் இருந்து மார்ஸுக்கே போயிடுவாங்க பால். அதுக்கு தான் இப்படி போட்டுட்ருக்கேன் ஸ்லோவாக. எல்லோரும் அழுதுருவாங்க. ஐயா, என்னங்க போட முடியல. கரெக்டாக போட்டு ஒன்று போட்டோமா? இல்லை, ஒன்று கூட போடலையா? அடாடா, என்னங்க இது ஒன்று கூட போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்று போட்டோம். நெக்ஸ்ட்டு இல்லை, இது காசு தருவாங்களா? 2 நல்லா மேலே தூக்கி போட்டோன்னா கோல் போதுங்க. 4 செம்ம 5 6 7 8 இல்லை 8 போலையே போயிடு. 8 நம்ம 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ரிவார்ட் 80 ருபீஸ் தராங்க. ஒரு கோலுக்கு 10 ரூபா. ஓகே, என்னங்க காரு டோரெல்லாம் உடஞ்சே போச்சு. ஐயோ, சரி விடுங்க. இந்த கார் நல்லா இருக்குல்ல, இந்த காரை போய். ஒருத்தர் செத்தே போயிட்டானா? சும்மா ஆயிடுச்சு, எதுக்கே செத்து போயிட்டாடா பையா. 2 பேர் செத்து போயிட்டாங்க. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், ஓடிப்பாரு வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். சரிங்க, நம்ம இப்போ கார் எடுத்துகிட்டு போகலாம் எங்கேயாவது. இங்கே ஏதோ அங்கே ஒரு கார் ஷாப் இருக்குதுங்க. கார்ஸ்ன்னு இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். என்னங்க டைரெக்டாக சேலுக்கு போயிட்டோம். நான் காரெல்லாம் அடித்து காமிப்பீங்க என்னடா நீங்கள்? காரை அடித்து வைக்கிற கம்பெனி தான். 198 ருபீஸ்க்கு இது சேல் ஆகுதுங்க. சரி, எஸ் கொடுப்போம், காசு தானே. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடான் கார் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு கார் இருக்குது. இந்த காரையே சேல் பண்ணுறோம்.
அவங்க கிட்ட இருந்தே எடுத்து அவங்களுக்கே சேல் பண்ணுறோங்க நம்ம. என்னங்க மூவ் ஆகல? ஓ இந்த கார் மூவே ஆகாது போல, டம்மி கார். இந்த காராவது மூவ் ஆகுதா? என்னங்க இதில் எந்த காருமே மூவ் ஆக மாட்டேங்குது. ஓ எடுத்துருவாங்கன்னு அவ்வளோ பயம் இருக்குது. சரி நம்ம வேறு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம். சரி நம்ம இப்போ இங்கே போயிட்டு மேப்பில் போயிட்டு என்னங்க இங்கே நிறைய இடம் இருக்குது, எந்த இடத்துக்கு போகிறது தெரியலையே. அது என்ன இடம்? ஓ ஏர்போர்ட். ஓ அப்படியே போனால் நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவனோட வீடு இருக்குங்க, அங்கே போயிட்டு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது போலீஸ் ஸ்டேஷனு. சரி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போவோங்க, அங்கே போயிட்டு பார்க்கலாம். நம்ம போகிறோம் இப்போ, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மீட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாங்களே. ஆட நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு டோர் திறக்க மாட்டேங்குதா? இப்படி இருக்கணும். என்னங்க இடம் இது புதுசாக இருக்குது. ஓ இதுதான் போலீஸ் உக்கார இடம் போல், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இது காலி இடம். ஆனால் என்னங்க இவங்க ஃபுல்லு காலியாக. ஓ இதாக இருக்கா, நம்ம அங்கே தான் போகணும் போல். இப்போ அந்த இடத்துக்கு என்ன ஃபோனில் ஏதோ வருது மெசேஜ். டூட் சேட் மெசேஜ் ஃப்ரம் மேக்ஸ். ஐ ஹாவ் காட் எ ஸ்பெஷல் மிஷன் ஃபார் யூ டுடே. விசிட் டூட் மார்ட் அசப்ட். நம்மளை வந்து எவனோ ஒருத்தன் மேக்ஸா, அவன் வந்து நமக்கு ஒரு மிஷன் வச்சுருக்கானா. இந்த இங்கே டூடு மார்ட் அசாப்னு இருக்குதா, அங்கே போய் பார்க்கணுமாங்க. ஏய் இருறா நான் வரேன், எனக்கே நீ ஆட்டு போடுறியா? இப்போ நம்ம இங்கே போய் பார்க்கலாம். என்னங்க இப்படியெல்லாம் ஓடி வரான். ஓகே இதுதான் நம்ம ஃப்ரெண்டு ரிச்சி. ஏய் ஜாக், வேர் ஹாவ் யூ பீன்? நீ எங்கே இருந்த? நான் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் ஜெயிலில் மாட்டிக்கிட்டேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராபரி பண்ணியிருக்காங்க, காசெல்லாம் கொட்டை ராபரி பண்ணியிருக்காங்க. இவன் வந்து ஓடுறான். ஓ இங்கே ஒரு கார் இருக்குது போல். ஓ டயரை வந்து ஒருத்தர் திருடிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். ஓ இவனுங்க 2 பேரும் தான் அவனுங்க திருடுறதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க போல். இவங்க 2 பேர் இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்கானுங்க. அப்போது பைக்கில் ஒருத்தன் வரான். இப்போ என்ன பண்ணுவோம்? ஓ அந்த பைக்கை போய் திருடிடுவாங்க போலங்க. இவன் விழுந்துட்டான். ஐயோ என் பைக்கை தாங்கடா, என் பைக்கை தாங்கடா அப்படின்னு கத்துறான். ஆனால் நம்ம ஓடி வந்துட்டோம். போலீஸும் இப்போ வராரு. ஏய் பைக்கை நிறுத்துங்கடா அப்படின்றாரு. ஹெலிகாப்டர்லேருந்து எவனோ ஒருத்தன் வராங்க. ஓ சினிமாட்டிக் ஷாட் சீனு. ஓ இவன் ஜம்ப் பண்ணிடுறான், ரிச்சி மாட்டிக்கிறான் போலங்க. இவன் தான் அந்த ஜாக். இந்த ஜாக் மாட்டிக்கிறான், ரிச்சி இந்த ஜாக்கு தப்பிச்சிட்றான், ரிச்சி மாட்டிக்கிறாங்க. ஆமாங்க இவன் மாட்டிக்கிறான். ஆனால் எல்லா காசுமே அவங்க கொடுத்துட்டாங்க அவங்ககிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட பார்க்குறாங்க, எல்லாரும் கன்னை வச்சு இவனை சர்க்கிள் பண்ணிட்டாங்க. இதனால தான் நான் ஜெயில் உள்ள வந்துட்டேன். இப்போ நீ நல்லா கவனமாக என்னை கேளு. அவனோட ஃப்ரெண்டு கிரில் அவனை போயிட்டு என்னை வெளியே எடுக்கிறதுக்கு பாரு. அவன் அந்த பார்க்கு கிட்டே இருப்பான். அவனை போய் பார்க்க சொல்கிறான். அவ்வளோதானா? ஓ இதுவே ஆரோ மார்க்கெல்லாம் காட்டுதுங்க. நமக்கு ஒரு கார் வேணுமே, கார் இல்லாமல் எப்படிங்க போகிறது? சரி இங்கே பார்க்கிங் இருக்குதா? பார்க்கிங் இருக்குது. போலீஸ் காரும் இருக்குமா? போலீஸ் கார் கூட இருக்குங்க. போலீஸ் கார்லேயே நாங்கள்லாம் போவோம். நாங்கள் மூவே ஆக மாட்டேங்குது. அட எவ்வளோ பிரச்சனை. ஸ்லோ மோவில் போட்டாவது சரி இது போல். என்னங்க இந்த காரு போகிறதுக்கே முக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி மறக்காம இந்த வீடியோ பார்க்குறாங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
சரி நம்ம இப்போ ஓடி தான் போகணும் போல. என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், நம்ம அந்த கிரில் வீட்டுக்கு போயிட்டு கைஸ் நம்ம இப்போ அந்த கிரில் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எங்க இங்கே பார்க்கே காணும். பார்க்கங்க. ஓ இதான் பார்க்கா. நம்மளால் முடிஞ்சால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் போயிட்டு அந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே நாங்கள் டான்ஸ் ஆடுறாங்க. ஓ செம்ம டான்ஸ். ஓ இப்போ நம்ம இங்கே வந்து நிற்கணும் போல். ஓ ஹே ஜாக். அவன் வந்து ஜாக் அப்படின்னு கூப்பிட்றான். ஓகே, ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் யூ. கிரியல் சொல்கிறான், எனக்கு உன்னை பற்றி தெரியும். அந்த போலீஸ் இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் ஹவு annoying யூ ஆர். போலீஸ் அப்போ உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க. நீ எப்படி எப்போ பார்த்தாலும் எதுனா பண்ணிகிட்டே இருக்க, ஆனால் நீ போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிடுற. இப்போ அவன் சொல்கிறான், ஸோ உன்னை இப்போ ரிச்சி தானே என்கிட்ட அமுச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உனக்கு எப்போ தெரியும்? நம்ம அவன் அதுக்கு சொல்கிறான், ஐ ஒன்ஸ் ட்ரைடு டு கெட் ஹிம். இவன் வந்து ஒரு வாட்டி வெளியே எடுக்க பார்த்துருக்கான், ஆனால் போலீஸ் இவனை பார்த்துட்டாங்க. ஸோ இவன் வந்து ஓடிட்டுருக்கான். இவன் வந்து அவன் காரை அங்கேயே மறந்துட்டுருக்கானா. ஹவ் ஐ கேன் கெட். அவன் வந்து இவன் வந்து இப்போ அந்த ரிச்சை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறானா. அப்புறம் இவன்கிட்ட ஒரு பிளான் இருக்காங்க. இல் டெல் யூ அபவுட் இட், பட் ஃபஸ்ட் கேன் யூ கெட் மை கார். அவன்கிட்ட கேட்குறான். அவன் வந்து நம்மக்கிட்ட கேட்குறான், என்னோடய கார் உன்னால் எடுத்துகிட்டு வர முடியுமா? அட என்னங்க இவன் நம்மளை டிரைவர் வேலை பார்க்க விட்றான் போல். அப்புறம் அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குதாங்க. ஓகே சரிங்க, நம்ம இப்போது என்ன திருப்பி வருது. சரிங்க, நான் இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே போயிட்டு அந்த கார் கிட்டே போயிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அந்த கிரிலோட கார் கிட்டே நம்ம வந்துட்டோம். இப்போ ரேசிங் கார் போலங்க இது. என்னங்க இதை பின்னாடி எடுக்க முடியல. எல்லாதான் பண்ணாலுமே இதை பின்னாடி எடுக்க முடியலங்க. ஓ பிரேக் போட்டு வச்சுருக்கானா. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில் வீட்டுக்கிட்ட ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓ செம்மையாக இருக்குங்க. எதுக்கோ இதை ஸ்டண்ட் மோடில் போட்டு வச்சுக்கலாங்க. அப்போ நம்ம ஜம்ப் பண்ணோன்னா ஸ்டண்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஐயா அவன் வீடை வர மறந்து போயிட்டேனே. ஓ 4 ரூபா கொடுத்துருக்காங்க, 4 rupees. மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து அவன் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. சேவ் ப்ராக்ரஸ். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த கேம் பிளேவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த கேமோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1K லைக் வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோவை பார்க்குறாங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.